நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி, மறுபக்கம் அரவிந்த், ரெண்டு பேருக்கு இடையே எந்த ஒரு இயல்பு நிலையும் திரும்பாம ஒரு பக்கம் சோகத்தில் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க எப்படியாவது அவங்க வாழ்க்கையில கொடிகட்டி ஓஹோன்னு பறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அது எல்லாமே நடக்காம போயிடுச்சு. அரவிந்த் மல்லியை கட்டின்னு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்க, அதுவும் நடக்காம போயிடுச்சு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, கரெக்டாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிதல் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் இருக்கு. இந்த மீட்டிங்க்கு அவசரமா போகணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. வெண்பாவை கூட்டா வெண்பா வந்து நான் உங்க கூட வரமாட்டேன், எனக்கு என் மல்லி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுறாங்க. அரவிந்த் வந்து நான் கூட்டினு வந்து வீட்டில் வரேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு பக்கம் மல்லி, ஒரு பக்கம் வெண்பா, மறுபக்கம் நம்ம அரவிந்த் காரை ஓட்டிக்கொண்டு அப்படியே அந்த கண்ணீரை துடைக்கிறார் பாருங்க. அப்படியே அந்த கண்ணிலேருந்து தண்ணி வரல, ரத்த கண்ணீர் தாங்க வருது. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணில் அப்படியே சும்மா வேற லெவலில் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். என்னடா இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் காதலிக்க முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, என்னை விட்டு எதுக்குமா போனீங்க, என் மேலே அவ்வளோ கோவமா, என்னை விட்டு அவ்வளோ போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த அம்மா என்னைக்குமா உன்னை வெறுத்து இருக்கேன், உன்னை வெறுக்கவும் முடியாது, உன்னை ஒதுக்கவும் முடியாது, என்ன அப்படி நினச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை நறுக்குன்னு சொன்னாலும் நச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதே தருணத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் வேற லெவல் ஒரு பிட்ட போறாரு அரவிந்த். நீ எதுக்குமே கவலைப்படாத, உங்க அம்மாவையும் உங்க விஜய் அப்பாவையும் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு, இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. இதை கேட்டதும் மல்லி இருந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. இது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு, பரவாயில்லையே, செம்மையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இதுக்கோசமே நீங்க லைக்கையும் சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டு போகணும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரை பார்க்கறதுக்கு நிஷா வராங்க. என்ன விஜய், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, என்ன கல்யாணம் ஆகலையா, மல்லி வருவாளா வரமாட்டாளா, கடைசியில் நான் வெண்பாவை கூட்டின ஆஸ்திரேலியா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாயா மூடு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கோவில் முன்னாடி வந்து, அம்மா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, இப்போ என் புள்ளியும் என்னை விட்டு போக வைக்கிறதுக்கு எல்லாரும் சதி வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. மல்லியை கல்யாணம் பண்ணினா மல்லியோட வாழ்க்கை நாசமாக போயிடும், ரெண்டாவதாரமாக இருந்து என் பிள்ளைக்கும் எனக்கும் சேவை செய்யறதுக்கு தான் வருவாளா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ துக்கம், இவ்வளோ துயரம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டின்னு இருக்காரு. உடனே கொஞ்சம் நேரத்துல இருந்து அவருக்கு ஒரு ஞானம் பிறகுதுங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்க வந்து கணவனுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் இன்னும் ஆகலை, மனைவிக்கு மட்டும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இறந்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போச்சு, ஒரு பொண்ணு இருக்குது, அதை ஏற்றுக்கிட்டு பெருந்தன்மையோடு வாழ்கிறாரு. அந்த இடத்துல அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நச்சுன்னு காதுக்குள்ளே பதியுதுங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வேணாலும் வரலாம், ஆனால் நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஃபாஸ்ட்டோட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் இவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஆமாம், அவளோட பாஸ்ட் எப்பயும் முடிஞ்சிருச்சு, அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை, ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, அடுத்து அவங்க வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படின்றத நாம தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் சந்தோஷமான ஒரு நிகழ்வோட சந்தோஷமாக சேர போகிறாங்க அப்படின்னு நினைக்கிற போது ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.